மது மாது சூது அதுங்கிற மாதிரி தன்னோட மானத்தை வெளியே தெரி மானம் போகிற அளவுக்கு படுத்து கிடக்குறான். இந்த இப்படி இதுவோ படுத்து கிடக்குறான். தீபாவளி ஆஃபர் ஆடி மாதம் ஆஃபர் 1 மாதங்கிறது இந்த எலெக்ஷன் ஆஃபர் 1 மாதத்துக்கு வர்ணிச்சு சொல்கிறாங்க. இந்த உனக்கு போன ஆட்சியில் நீங்கள் இத்தனை 500 சலுகை கொடுத்தீங்க, ஏன் செய்யல அப்படின்னு கேள்வி கேட்பான். ஆளுங்கட்சியிலேருந்து எதிர்கட்சி. புதுசாக குழந்தைங்களுக்காக ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் புதுசாக ஓப்பன் ஆனது இருக்குதா? பழைய ஸ்கூலுக்கு தான் இருக்குதா ஒழிஞ்சு புதுசாக இந்த இடத்துல ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஒரு 10வது முடியும் கட்டலாம், 5வது முடியும் கட்டலான்னு கட்டி பார்த்தா எல்லா பழக்கம் உள்ள தெரியும் என் பாடி கண்டிஷன் உருவத்துக்கு என்ன. ஆனால் என்னை வந்து ஒரு பசங்க கிட்ட நம்ம பேசுகிறோம்னா, அண்ணா நீ என்ன கட்டி நம்ம வாங்கின கடனுக்கு இன்னைக்கு நான் ஒரு 5 லட்ச ரூபா, இன்னைக்கு நான் 1 லட்சம், இன்னைக்கு நான் 5 லட்ச ரூபா கடன் வாங்கினா அதுக்கு வட்டி கட்டுறதுலேருந்து இது பண்ணுறது நான் தான் பொறுப்பு. குழந்தைங்க கொண்டு நிறைய அரசியல் தெரிய ஆரம்பிச்சிருச்சு இந்த சீசன். இந்த 2026 சீசனு சும்மா கொடுக்குறேன்னு ஓசுனேன்னு நம்ம மக்கள் கையேந்தி எதுக்கு கொடுக்குற, எங்ககிட்டே இருக்க, நீ எதுக்கு கொடுக்குறேன்னு கேட்கலாம்ல. அண்ணா இன்னொரு சந்தேகம், போன வாரம் வந்து அரசியலை பற்றி சொன்னீங்க, அந்த ஆப்பு பற்றிலாம் பேசுனீங்க. உங்களுக்கு நிறைய பேர் கால் பண்ணி அதை பற்றி பேசியிருக்காங்க. ஆனால் இந்த யார் ஆட்சிக்கு வந்தாலும் ஒரு விஷயத்தை ஒண்டி ஒழிக்க மாட்டேங்கிறாங்களே, இது என்ன? அது என்னன்னு கேள்விக்குறியாவே நீங்களே இப்போ கேள்விக்குறி போட்டுங்க. அது என்ன? மது. இப்போ மாது கூட வந்துருச்சு. இன்னைக்கு மாது பெருகிருச்சு. மது மாது சூது அதுங்கிற மாதிரி சூது பெருகிருச்சு, மாது பெருகிருச்சு, ஆன்லைன்ல எல்லாமே பெருகிருச்சு. மது மட்டும் ஒழிக்க முடியுது. அது இன்னும் அதுக்கு மேல பெருகுது. அது எந்த கவர்மெண்ட் எந்த இது வந்தாலும் என்ன சொல்றாங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தா மதுவை ஒழிப்போம், கொஞ்சம் கொஞ்சமா ஒழிப்போங்கிறாங்க. என்னத்தை கொஞ்சம் கொஞ்சமா ஒழிக்கிறாங்க? பிரைவேட்டுக்கு கவர்மெண்ட் கடையை கொஞ்சமா குறைச்சு பிரைவேட்ல எப்படி இவ்வளோ டெபாசிட் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு பிரைவேட் பார் எடுக்கிறேன்னா நீங்க 1 கோடி ரூபா அப்படி மக்கள் பணம் டெபாசிட் கட்டி இன்னைக்கு பிரைவேட் கொடுத்துட்றாங்க. இன்னைக்கு ஒரு டவுனுக்குள்ளேயே இங்க இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டருக்கு ஒரு தாட்டி பிரைவேட் பார், ஊர்பட்ட பார், ரெஸ்டாரண்ட் ஆட்டம் ஃபுல்லா சேர்ந்துருச்சு. இல்லாதப்பட்டவே பிளாட்பார்க்ல போய் ஒயின் ஷாப்ல நிற்கிறான். பிளாட்பார்க்ல அழுகு சட்டையை போட்டுக்கிட்டு ரோட்ல படுத்துக்கிட்டு தன்னோட மானத்தை வெளியே தெரி மானம் போகிற அளவுக்கு படுத்து கிடக்குறான். இந்த இப்படி இதுவோ படுத்து கிடக்குறான். இப்படிதான் படுத்து கிடக்குறாங்க எல்லாம். என்ன இல்லை இப்படி படுத்து கிடக்குற அளவுக்கு நிறைய இருக்குது. ஆனால் இருக்கப்பட்டவங்க டீசெண்டாக போய் குடிக்கிற வெறி இன்னைக்கு பாரில் போய் அடிக்கிறாங்க. எல்லாம் இன்னைக்கு இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டருக்குள்ளே இப்போ நம்ம ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம வீட்டுக்கிட்ட ஒரு டவுன்ல இருந்து கொஞ்சம் ஒரு அவுட்டர் ஒரு 5 கிலோமீட்டர் ஒரு 10 கிலோமீட்டருக்கு மட்டும் ஒரு 4 பார் 5 பார் இன்னைக்கு ஓப்பனிங். 11 to 11 அப்படின்னு போட்டு ரெஸ்டாரண்ட் ஆட்டம் போட்டு விட்டுருக்கானுங்க. ஃபுல்லாக காஸ்ட்லியா. அதாவது எப்படி கவர்மெண்ட் இதாகுது, ஒழிக்கும். இல்லாட்டி எல்லாம் எக்ஸ்ட்ரா தான் மது பெருகிச்சு. மது யார் ஆட்சிக்கு இருந்தாலும் எக்ஸ்ட்ரா தான், குறையல. யாரும் இன்னும் எந்த இதுவுமே குறைக்கலையே. குறைச்சாதான் நீ குறைச்சிட்டு தானே போடணும். இப்போ நம்ம ஆளு இன்னொன்று நாம் அன்றைக்கே சொன்ன மாதிரி எல்லாம் இலவசம்னு இந்த தீபாவளி ஆஃபர் ஆடி மாதம் ஆஃபர் 1 மாதங்கிறது இந்த எலெக்ஷன் ஆஃபர் 1 மாதத்துக்கு வர்ணிச்சு சொல்கிறாங்க. இந்த உனக்கு எல்லாத்து குடும்பத்துக்காரங்க ஃப்ரிட்ஜு தரேன், எல்லாத்துக்கும் பைக்கு தரேன், வண்டி தரேன், அதை தரேன், இதை தரேன்னு எல்லாருமே அதெல்லாம் ஒவ்வொரு அறிவிப்பு போடுறாங்க. நல்லது பண்ணுறதுக்கு எதுக்கு இத்தனை கொடுக்கணும்? ஒன்று புரியுதா? அதாவது இப்போ நீ படிக்கிற, நீ இந்த வருஷம் நீ பாஸ் ஆகிட்டீங்கன்னா உனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி தரேன்னு சொன்னால் நீ அதை பாஸ் ஆகி நீ அதை சைக்கிள் வாங்கி கொடுத்தா உனக்கு அது சந்தோஷம். அதே நீ பாஸ் ஆன சஸ்பென்ஸாக உனக்கு அந்த சைக்கிள் வாங்கி கொடுத்தா எவ்வளோ ஒரு இது இருக்கு. அதனால வந்து அது சொல்லக்கூடாது. உனக்கு ஃப்ரிட்ஜு தரேன், அதை தரேன், மற்றது பஸ்ஸு நிறைய இருக்குது. எல்லா கட்சியுமே அதை ஒவ்வொன்றும் அறிவிப்பு சொல்றாங்க. நம்ம அதை சொல்லக்கூடாது. ஆசை வார்த்தை காமிச்சு அந்த மக்களுக்கு வந்து ஓட்டை வாங்கி நம்ம பலன் பார்த்துட்டு சும்மா நாய்க்கு பிஸ்கெட் போடுற மாதிரி அந்த ஸ்கீம் கொடுத்து அது மக்களை கேவலப்படுத்தக்கூடாது. நீ நல்லது செஞ்சா மக்கள் தானே உனக்கு நல்லதை ஓட்ட போட போறாங்க, அது யாரா இருந்தாலும். அப்புறம் அதை வந்து நீங்க சொல்லாம சஸ்பென்ஷன் செய்யுங்க. இன்னைக்கு கவர்மெண்ட் இன்னைக்கு ஜெயிக்குதா, ஒரே மாசத்துல அதில் அனைத்து குடும்ப அட்டைதாரருக்கு இது ஃப்ரீ அப்படின்னு போட்டால் அவன் ஒவ்வொருத்தர் என்னடா புதுசாக திட்டங்கள் அறிவிக்கிறாங்க, மக்கள் வியப்பாக பார்ப்பாங்க. நீங்கள் சொல்லி போட்டு செய்யலைன்னா போன ஆட்சியில் நீங்கள் இத்தனை 500 சலுகை கொடுத்தீங்க, ஏன் செய்யல அப்படின்னு கேள்வி கேட்பான். ஆளுங்கட்சியிலேருந்து எதிர்கட்சியிலேருந்து. நீங்கள் சொல்லவே சொல்லாதீங்க. நல்லது பண்ணால் மக்கள் தானாக வரும். மக்களுக்கு என்ன தேவையோ அதை அந்தந்த சமயத்தை செஞ்சீங்கன்னா
யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. எல்லாம் எதிர்பார்ப்பா அடுத்த கவர்மெண்ட் நமக்கு என்ன செய்யும் அப்படின்னு ஆசையாக இருப்பாங்க. ஒன்று செய்ய மேலே மக்கள் உங்களை பாராட்டுவாங்க. அப்படி பண்ணுங்க. அது போக வந்து இப்போ நிறைய ஒயின் ஷாப் திறக்குது, நிறைய மில்லு திறக்குது, நிறைய ஃபேக்ட்ரி. கவர்மெண்ட் ஸ்கூல் ஒரு புது இடத்துல புதுசாக ஓப்பன் ஆகிருக்குதா? இப்போ ப்ரைவேட் ஸ்கூல் தான் இன்னும் ப்ரைவேட் ஸ்கூல் ஓப்பன் ஆகுது. ஒரு காலி கிரவுண்டில் இப்போ இந்த ஊர் இருக்குன்னா இந்த ஊரில் புதுசாக குழந்தைங்களுக்காக ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் புதுசாக ஓப்பன் ஆனது இருக்குதா? பழைய ஸ்கூலுக்கு தான் இருக்குதா ஒழிஞ்சு புதுசாக இந்த இடத்துல ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஒரு 10வது முடியும் கட்டலாம், 5வது முடியும் கட்டலான்னு கட்டி புது நியூ அட்மிஷன் போட்டு இந்த 2026 நியூ அட்மிஷன் போட்டு ஏதோ ஸ்கூல் நடக்குதா? புதுசு இல்லைங்க, பழசே பராமரிச்சா நீட்டாக இருக்குங்க. பழசுக்கு ஒரு புது பில்டிங் ஒன்று கட்டுவானுங்க. இப்போ அதுக்கு இத்தனை கோடி இது நன்கொடை வந்து இத்தனை கோடி செலவு பண்ணியிருக்குன்னு அதில் ஆட்டை போட தான் பார்க்குறாங்க. வந்து புது இடத்துல ஒரு ஊரில் ஒரு கிராமத்தில் நீ வந்து புது ஸ்கூல் கட்டி குழந்தைங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் உருவாயிருக்குதா? இல்லவே இல்லை. அதை பண்ணுறாங்க, எதை பண்ணுறாங்க, மேம்பாலம் போடுறானுங்க, அண்டர் கிரவுண்டில் போடுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. படிக்கிற குழந்தைங்களுக்கு எதோ பண்ணுறாங்களா? இல்லை. அதனால் என்ன சொல்கிறேன், நிறைய நடக்கும். எல்லாம் மக்கள் அரசியல் தெரிஞ்சுக்கணும், அரசியல் விழிப்புணர்வு தெரியும், அரசியல் பேசுங்க. அரசியல் பேசினா தான் விழிப்புணர்வு தெரியும். நம்ம நாடு முன்னேறதுக்கு ஒவ்வொருத்தரும் அரசியல் தெரிஞ்சால் தான் நாடு எந்த வழியில் கொண்டு போனால் 10 பேருக்கு 1000 பேர் ஒன்று சேர்ந்தா தான் அதை திசை திருப்பி நம்ம நாடு கரெக்டாக ஃபில்டர் பண்ண முடியும். அதனால் அப்படி பண்ணுங்க. இப்போ இருக்கிற மதுங்கிறது வந்து பெருகுது, அதுக்கு யாருக்கு மக்களா இல்லை இந்த அரசியல்? மக்களும் சரி அரசியலும் சரி. அரசியல் வந்து நீ குடின்னு அவன் கடையை தான் திறந்து வைக்கிறான், சரிதா? இப்போ பலகார கடையில் பலகாரத்தை தான் அவங்க நீக்கி வச்சிருப்பான், ஆனால் ஈகி தனியாக தான் அதுக்கெல்லாம் கூட்டமாக தான் போகுது. அதாட்ட மது வந்து கவர்மெண்ட் வந்து குடின்னு சொல்றது இல்லை, மக்களாக தான் போகிறான். மக்கள் கரெக்டாக இருக்கணும். இன்னைக்கு நான் வந்து பாக்கோ தம்மோ தண்ணியோ எதுவுமே எனக்கு பழக்கம் கிடையாது. ஆனால் என்னை பார்த்தா எல்லா பழக்கம் உள்ள தெரியும் என் பாடி கண்டிஷன் உருவத்துக்கு என்ன. ஆனால் என்னை வந்து ஒரு பசங்க கிட்ட நம்ம பேசுகிறோம்னா, அண்ணா நீ என்ன கட்டிங் சரக்கு எதுக்கு ஏதோ வாங்கிட்டு வருதானா, இல்லை நம்ம கஸ்டமரை பாண்டிச்சேரி வந்து ஏதோ வராங்கன்னா அண்ணா ஏதோ தேவைன்னா சொல்லு நான் வாங்கிட்டு வரேன்னு சொல்லுவாங்க, பெருமையாக சொல்லுவாங்க. ஏன் நமக்கு அந்த கதை நம்ம கையில் கூட தொட மாட்டோம். ஆனால் நமக்கு அதெல்லாம் பழக்கமெல்லாம் என்னன்னு சொல்லிடுறோம். ஆனால் அவங்களுக்கு என்னன்னா சில சின்ன பசங்க சில பேர் அண்ணா என்னண்ணா டீ டோக்கராண்ணா அப்படிங்கிறானுங்க. நாங்களும் ஆப்படிப்போம், புல்லடிப்போம், கோட்டர் அடிப்போம், அப்படி இப்படி பெரிய என்னமோ மலை சாதிக்கிற வரைக்கும் பேசுறானுங்க. அது வந்து அவனோட உடம்பும் அவனோட குடும்பத்தையும் கெடுத்துக்கிறதுக்கு உண்டான விஷயத்தை தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். நம்ம கரெக்டா இருக்கு. ஆனா என்னமோ நம்ம தப்பு பண்ணோம்னாட்டோம் ஆனா டீ டோக்கரானா அப்படின்னு நம்மளால கேவலமா நினைக்கிறான். அதுக்காகவே நம்ம அவனுங்களோட சேர்ந்து அந்த வேலையை பண்ணணுமோ, பண்ணாதான் நம்மளையும் கெத்தான் நினைப்பாங்களான்னு சொல்லி எல்லாம் நினைச்சுக்கிறாங்க. அதனாலயே தண்ணி அடிச்சு பழக்காதவன், சிகரெட் அடிக்காதவன், பாக்கு போடவன் அவனுக்கு அவனோட சிநேகிதன் என்ன பண்றானோ அவனோட சேர்ந்து இவனும் அதோட சேர்ந்துக்கிறான். இப்ப ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிறான். ஆமா, வல்லாடிக்க நம்ம அடிக்கல நம்மள கேவலமா பேசுறானே, கிண்டல் அடிக்கிறானே, டீ டோக்கரான்னு கிண்டல் அடிக்கிறானே அப்படி இப்படின்னு சொல்லிடலாம். அது அவங்க விருப்பம் தான். நீ சிகரெட் அடிச்சு தண்ணி போட்டு வண்டியில போய் கீழே வந்து கை காலை உடஞ்சு செத்து போனீங்கனாலும் உன்னோட நீ தான் ஏத்துக்க போற. என்ன நான் தெளிவா இருந்து நான் போய் உழுவுறேன், தண்ணி போட்டு உழுவுறேன், நான் தெளிவா இருந்து வண்டியில போய் உழுவுறேன் பண்றேன்னா அது என்னோட இது. நீ தண்ணி போட்டு நீ உழுந்தது இல்லாம அடுத்த குடும்பத்துக்காரனையும் போய் வண்டியில சாச்சு நீ ஒருத்தனை உழுவ, பக்கத்துல இருக்க பைக்காரன் வரும் அவன் மேல உழுவ, அவன் வீட்டுல குழந்தை குட்டின்னு இருக்கும், அவன் குடும்ப வம்சத்தையும் நீ அடிச்சு விட்டுருவான் நம்ம அதனால அதெல்லாம் தேவையில்லாத வேலைன்னு வச்சுக்கோங்க. ஆமா, இப்ப வந்து ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் கூட பார்த்தா இந்த டயத்துக்கு தான் வருவான் இருக்கு. ஆனா அந்த மதிக்கிறது 24/7 ஆயிடுச்சு. ஆமா, நீங்க காலையில நேரம் நீங்க 7 மணிக்கு போனீங்களாலும் பிளாக்ல ஒயின் ஷாப்ல அத்தனை கூட நீங்க 24/7 எப்ப போனா கிடைக்கும். 24 மணி நேரம் விற்கிது. 12 மணிக்கு அதாவது கவர்மெண்ட் கொடுத்தது 12 மணிக்கு மேல கடை ஓப்பனுங்கிறான். அது வந்து கவர்மெண்ட்டுக்கு. அந்த சாராய வியாபாரி, இந்த பார் வியாபாரி அவனுங்கெல்லாம் காலையில் விடிகள் 6-7 மணிலேருந்து இந்த 12 மணிக்குள்ள பிளாக்ல விற்கிறான். 100 ரூபா பாட்டில் 150 200 அப்படி என்னமோ சொல்லி விற்கிறாங்க. பிளாக்ல ஓடுது. அது நிறைய ஒரு இதாகுது. எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு தெரியும், எல்லாம் பண்ணோம். ஆனால் அதில் தான் வருமானங்கிறாங்க. என்ன அதில் வருமானம் இதே மற்றது எத்தனையோ வருமானம் பண்ண வைக்கலாம். கவர்மெண்ட்டுக்கு அதில் தான் வருமானம் பார்த்தா எப்படி பார்த்தாலும் கடனில் தானே இருக்குதுன்னா. கடனில் தானே இருக்குது. வருமானம் வந்து கடன் இல்லாமல் தான் பரவாயில்லையா. ஒவ்வொருத்தர் மேலே எனக்கு இத்தனை லட்சம் கடன் இருக்குதுன்னு வருது இல்லை. நம்ம வாங்கின கடனுக்கு இன்னைக்கு நான் ஒரு 5 லட்ச ரூபா, இன்னைக்கு நான் இன்னைக்கு நான் 5 லட்ச ரூபா கடன் வாங்கினா அதுக்கு வட்டி கட்டுறதுலேருந்து இது பண்ணுறது நான் தான் பொறுப்பு. எனக்கே தெரியாமல் கவர்மெண்ட் உனக்கு அதை தரேன் எதை தரேன்னு சொல்லி போட்டு கடனை உலக வங்கியில் கடனை வாங்கிட்டு என் தலையில்
தலைக்கு இத்தனை 4 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா இருக்குதுன்னா நம்ம எப்படி ஏற்றுக்க முடியும்? நாளைக்கு என்னைக்கோ திரும்பியும் பழைய பிரிட்டிஷ் ஆட்சியாட்டம் திரும்பி இந்தியா என்னைக்கோ ஒரு ஊரில் அடமானத்தில் போய் உக்காரும். ஆல்ரெடி இப்போ அடமானத்தில் தான் இருக்குது. திரும்பி என்னைக்கோ ஒன்று சீஸ் பண்ணி உக்கார வச்சு வெள்ளைக்காரன் திரும்பி உள்ளுக்கு வந்துடுவான் ஆட்சி நடக்கிறதுக்கு. அப்போ வந்து அந்த காலத்தில் வந்து பணம் நம்மக்கிட்ட கொடுக்கல. பணம் கொடுக்காம நம்ம வீட்டில் அவன் உள்ளுக்கு பூந்துக்கிட்டு சொந்தம் கொண்டாடணும். அன்னைக்கு நம்ம எல்லாம் போராடணும், இது பண்ணோம். இன்னைக்கு வந்து பணம் கொடுக்குறான். பணம் கொடுத்து நம்ம நாட்டை அடமானம் வைக்கிற மாரி அடமானம் வச்சு கட்ட முடியும் கையை கட்டி நிற்கிற மாரி ஆகும். அன்னைக்கு அவன் வந்து உள்ளுக்கு உக்காந்துட்டானா நீ இந்த பணத்தை கொடுத்துட்டு இது பண்ணுன்னு சொன்னா நீ எப்படி கொடுக்க முடியும்? 10,000 எப்படி அடைக்க முடியும்? முடியாது. அவ்வளோதான். இப்போ வேலை முடிஞ்சா ப்ராப்பர்ட்டியோட கொடுத்துட்டு நம்மளை அடமானத்துக்கு வாங்குற மாரி வாங்க போகிறான். அதுதான். இதுக்கெல்லாம் மக்கள் தான் எல்லாம் எல்லாரையும் சிந்திக்கணும். ஒருத்தர் சிந்திச்ச பத்தாது. ஆமாம், அதுதான். இது வருஷம் முள்ளும் எப்பயுமே இருக்கணும். இது நாலேஜ் என்னைக்கு எல்லாரும் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். சும்மா அந்த எலெக்ஷன் அப்போ அந்த இதப்போ மட்டும் ட்ரெண்டிங்காக யூடியூப்ல அதெல்லாம் அந்த ஷார்ட்ஸ் அது இதுன்னு யூடியூப்ல பார்த்து அரசியல் கற்றுக்கு. இன்னைக்கு அரசியல் வந்து உண்மையாலுமே சொல்ல போனால் இன்னைக்கு குழந்தைங்க கூட நிறைய அரசியல் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த சீசன், இந்த 2026 சீசனு புது புது கட்சிக்கு நிறைய வரக்காட்டி அல்லது செல்லில் பார்த்த காட்டி இப்போ அரசியல் வந்து நிறைய குழந்தைங்களும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. சின்ன பொடுசுல இருந்து பெரிய பொடுசு இன்னைக்கு அரசியல் நல்லா பேசுது. இவங்க யாரு, அவங்க யாரு, அவங்க பேர் என்ன, இவங்க பேர் என்ன, அவங்க யார், நல்லவங்களா கெட்டவங்களான்னு சகலமும் பேசுது. அதனால இனி வரும் தலைமுறைகள் குழந்தைங்க நல்லா வந்துடும். இந்த பழைய ஆளுகள்லாம் தான் இப்போ உழப்பிக்கிட்டு போறாங்க. அவங்களுக்கு விழிப்புணர்வு வரணும், கத்துக்கணும். அதே வராது, அவங்களே கத்துக்கணும். இன்னைக்கு கொடுக்குற அந்த காசு அல்ப காசுக்கோ அந்த இலவச பொருளுக்கோ ஆசைப்பட்டு வாங்கினா அது எத்தனை நாளைக்கு? ஒரு 6 மாதம் நிற்கும். அதுக்கப்புறம் காயலாம் கடைக்காரன் தான் வாங்கிட்டு போவோம். அந்த டிவி போட்டாங்க, ஃபேனை போட்டாங்க, மிக்சி போட்டாங்க பாரு எல்லாம் பழைய இரும்பு கடையில், அந்த கதை தான் போகும். ஆனால் 4.5 வருஷம் 5 வருஷத்துல நம்மக்கிட்ட எவ்வளோ சக்கையாக புளியணுமோ புளிஞ்சு இது பண்ணிட்டு போயிடுவாங்க. இது என்ன மக்கள் சில பேருக்கு புரியல. இந்த 4-5 வருஷம் இத்தனை டிவி கொடுத்தான், இத்தனை மிக்சி கொடுத்தான், இத்தனை ஃபேனை கொடுத்தான். யார் வீட்டில் ஃபேன் இல்லையா, மிக்சி இல்லையா? இது இல்லை, எல்லாத்து வீட்லையும் இருக்குது, எல்லாம் தான் இருக்குது. சும்மா கொடுக்குறேன்னு ஓசுனேன்னு நம்ம மக்கள் கையேந்தி எதுக்கு கொடுக்குறா, எங்கள் வீட்டே இருக்கு, நீ எதுக்கு கொடுக்குறேன்னு கேட்கலாம்ல. ஹெல்மெட் போடலைன்னா நீ ஸ்பாட் ஃபைன் போடுற எல்லாம் பண்ற. ஏன் ஹெல்மெட் மக்களுக்கு ஃப்ரீயா கொடு, ரேஷன்ல கொடு, குடும்பத்துக்கு 1 2 எத்தனை ஆம்பளைங்க இருக்காங்களோ கொடு, அதை கொடு. மக்கள் ஹெல்மெட் போட்டால் கேஸ் போடுறேன் இல்லை, ஆமாண்ணா, இப்போ அதை கொடுக்கலாம்ல. சரி, நன்றி.